என்னடா பண்ணா உன்னை குடும்பத்தை ஃபுல்லா என் பொண்டாட்டி பிரிச்ச நீ இந்த சண்டை நீ வரைக்கும் அவனுக்கிட்ட உதவாங்க வச்ச இப்ப என் பொண்டாட்டி வந்தானா தொடப்பு காட்டையில முறத்தாலே அடிப்பாடா. தங்கச்சி ஏன் தங்கச்சி சோகமா வந்துருக்கு இப்படி? என் மாமா மேல அடிச்சு துரத்தி விட்டேனே. அடிச்சு துரத்தி விட்டியா? ஆமா. ஏன் தங்கச்சி? அம்மா என் பெத்தா பண்ண அடிச்சா என்னன்னு நீ பேசுற? அவரே என்ன அடிச்சான்? ஏன் அவன் போட்டு விரட்டி விட்டா? ஏன் இருந்தா அவன் மச்சான் தானே? ஏன் எனக்கு பிடிக்கல. லூஸ் மாதிரி பேசாதே. நடுவுல ஒருத்த மொத்த குனியற ஒரு ஆம்பளை அடிக்கலாமா நீ? ஏன் உங்க அப்பா தான் அடிக்க போனாரு அவனை? சும்மா இருக்க வேண்டியனா? ஏன் போனாரு? பெத்த பிள்ளைக்கு லவ் லெட்டர் கொடுத்தா யாருமே அடிக்க மாட்டாங்களா? இருந்தாலும் அவர் மேல தப்பு இருக்கு. ஏன் விடு. மொத்த குனியற ஒரு ஆம்பளை அடிக்கலாமா? எல்லாமே என் மேல தப்பு இருக்கு. சரியா விடு. எல்லார் மேல தான தப்பு இருக்கு. நீ ஓ மேல நீ சொல்லாத. மச்சான் விட்டா நம்மள யார் இருக்கா? விடு தங்கச்சி. ஏன் அதெல்லாம் விட்டு ஏன் விடு. எல்லாத்துக்கும் காரணம் நானே ஒரு சரக்குக்காண்டி ஆசைப்பட்டு எல்லாம் பண்ணிட்டேன். சார் விடு. சரியா மன்னிச்சுக்கிறேன். விடு தங்கச்சி. ஏன் தங்கச்சி? தங்கச்சி டேய் எல்லாத்தையும் காரணம் நீ தானாடா தங்கச்சி. தங்கச்சி லைஃப்ல எல்லாரும் பண்றது புள்ள நீ தானாடா. நானா லிஸ்ட் போய் போட்டு விடுறியா நீ தங்கச்சி? ஏண்டா எல்லாம் பேசிட்டு இருக்கிறது எல்லாம் கட்டில படுத்துக்கிட்டு தானே அப்பா இருக்கு சொல்லவே இல்லை பாத்தியா தங்கச்சி? ஏண்டா எல்லாம் காரணம் எல்லாம் நீ பண்ணுவ நல்லவன் மேல நடிப்ப அப்புறம் என்ன புடிச்சுக்கிட்டா உனக்கு ஒரு குவார்டர் கோசம் என்ன உத வாங்கி வைப்பேன். இல்லப்பா ஒரு கோட்டு தெரியாம ஆசைப்பட்டு எல்லாம் பண்ணேன். தெரியாம எப்படா நான் உத வாங்குறதுன்னு உனக்கு தெரியாமதா? எம்மா ஜட்டியாட ஓட விட்டு அடிச்சான். எப்படா உனக்கு இப்படி மனசு வருது? என்ன வட வாங்க வைக்கிறேன் அது வாங்க வைக்கிறேன் எல்லாம் தப்பு எல்லாம் உள்ள இருந்துகிட்டு எல்லா விஷயம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் நல்ல மாதிரி நடிச்சுட்டு சரக்கு தரன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு லவ் லெட்டர் ஏறி இன்னும் கொடுத்துறதா? இத்தனைக்கு எனக்கு காரணம் நின்று விட்டது இவன் தாமா. என்ன மொட்டை குண்டியாட அவன் என்ன ஓட விட்டு அடிச்சான். இப்ப நான் ஒன்னு மொட்டை குண்டியாட ஓட விட்டு அடிக்க போறேன். உங்க அம்மா வந்தா என்ன சொல்லணும்னு என்ன கேட்டா நான் அடிச்சு துரத்துனா அம்மா வந்தா நீ சமாளிச்சுக்க. உன் மாமங்காரன் எங்க போனா என்னன்னு எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் காரணம் அம்மா வந்தா இவனை மாட்டி விடு. என்ன எந்த காரணம் காட்டாத என்னடா பண்ணா உன்னை குடும்பத்தை ஃபுல்லா என் பொண்டாட்டி பிரிச்ச நீ இந்த சண்டை விட்டு அடி சொல்லி என்ன பதில் சொல்லுங்க? மச்சான் கூட்டிட்டு வரணும். விடுங்க. எங்கடா போய் கூட்டிட்டு வரப்பாரா? அப்படியே ஒரே அடிச்சுனா வச்சுக்கான். இன்னி வரைக்கும் அவனுக்கிட்ட உதவாங்க வச்ச இப்ப என் பொண்டாட்டி வந்தானா தொடப்பு காட்டையில முறத்தாலே அடிப்பாடா. நான் என்னடா பண்றது? யாரு நானா? நீங்க ரெண்டு பேரும் பண்ற தப்புக்கு நான் அடி வாங்கி சாகணுமா? நீதான் அடி வாங்கி சாகுது. நான் ஏன்டா சாகணும் அடி வாங்க? இப்போ உங்களை ரெண்டு பேத்துக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் சரிதான். நான் இப்பறமேட்டு வர மாட்டேன். எனக்கு தெரியாது. அம்மா கிட்ட என்ன பத்தி சொன்னா உன்னை போட்டுக்கிட்டு அடிப்பேன். ஆமா இப்ப கூப்பிட்டு வந்து விட போறீங்க. எங்கடா போனா எங்கடா போய் கூப்பிட்டு வருவீங்க? நீங்க என்ன பண்ணீங்களோ தெரியாது. நான் போய் ஒரு மூலையா உக்காந்துக்கிறப்ப கூட்டிட்டு வந்துட்டு எனக்கு வயசான காலத்துல ஒரு கீழே வீண்டு வர அவன் அடிச்சு அடியில கால் ஒரு நொஞ்சு நொண்ணிட்டு எனக்கு அங்கேயே நடக்க முடியாது. நீ ரெண்டு பேரும் போய் சேர்ந்து திரும்பி அடிப்பான். நான் வரலப்பா. திருப்பி உத வாங்கி வச்சுட்டீங்கன்னா திரும்பி போட்டு என்ன வந்து நீ திரும்பி அவன் கூட ஒரு குவார்டர் ஒன்று வாங்கி கொடுத்தான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சேர்ந்து அடிச்சிங்கன்னா அடிக்க மாட்டேன். என்ன அடிப்பான்டா? அடிக்க மாட்டேன். வாங்கி கொடுத்து நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து அடிப்பாங்க. நான் பாத்துக்கிறேன். அடிக்க மாட்டேன். கையெடு ஏன்னா அவன் என்ன அடிப்பான்டா? அடிக்க மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். இல்லாம உன்னை நம்பி வர முடியுமா? நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். நீங்க வேற சட்டை விடு. சரி நடக்க வர முடியாதுடா. சித்தப்ப அவன் மேல கை போட்டுக்கிட்டே வேணா வரான். சித்தப்ப காரணம் இருக்கு. கடைசியில சொல்றேன். வாசித்தப்ப